தனுசு ராசி அன்பர்களே, இது உங்களோட பிப்ரவரி மாத ராசி பலன். இப்போ நம்ம வந்து ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், தனுசு ராசியோட ஓவரால் எனர்ஜி என்ன? தனுசு ராசியோட பிப்ரவரி மாத பலன் ஓவரால் எனர்ஜி பிப்ரவரி மாதம். தனுசு ராசி பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? பிப்ரவரி மாதம் தனுசு ராசி 2 கார்டு வெளியில் வருது. மை காட், கைவிடாதீங்க, கவலைப்படாதீங்க, க்ரியேட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சிட்ருக்க சந்தோஷம், ஜாய் எல்லாம் உங்களை நோக்கி வரப்போகுது. கொஞ்சம் புயல் வீசுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் புயலுக்கு பின் அமைதி வர மாதிரி. கருமேகங்கள் சூழ்ந்தது, மழை பெஞ்சதுக்கப்புறம் சூரியன் பளிச்சுன்னு வெளியில் வர மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக ஆக போகுது. ஹாப்பினஸ் இஸ் தேர். இந்த மாதம் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது அப்படின்னு, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தாலும் மாத கடைசிக்குள்ளே உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கான விதை, நீங்கள் ஆல்ரெடி விதைச்ச விதைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வர மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த விதைகள் வந்து முளைக்குதா இல்லையா, நான் போட்டனே ரொம்ப நாள் முன்னாடி விதைச்சினே, ஒரு மேலே கூட ஒரு விதையும் முளைச்சி வரலையே அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவிட்டியில் போட்ட அத்தனை பலன்களும் அத்தனை முயற்சிகளும் பலன் கொஞ்சம் கொஞ்சமாக தர ஆரம்பிக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நிறையா நடக்கும், பட் அதுக்கெலாம் வந்து மனசு உடைய வேண்டாம். நீங்கள் எதிர்பார்க்குற அதுவும் அபரிமிதமான வெற்றி, அபரிமிதமான செல்வம் ரெண்டுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதம். தனுசு ராசி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு வரும், ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. தனுசு ராசி ஏன் 2 ரிவர்சலில் வருது? முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்ட, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த புது ஆரம்பம் வராத மாதிரி வராது. நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்காது ஃபஸ்ட் வாரத்தில். அதனால தான் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெசிலியன்ஸ். ஆனால் மனசு உடைஞ்சு போக வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ. அதாவது நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த அந்த புது ஆரம்பமோ, இல்லை நீங்கள் போட்ட, நான் ரொம்ப நாள் அந்த புது ஆரம்பத்துக்காக சண்டை போட்டுட்ருக்கேன் கடவுளை எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுப்பா, கொஞ்சம் புயல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லாமே களைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இரு, கொஞ்சம் நம்பிக்கையோடு இரு. நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் ரொம்ப வேகமாக எதிர்பார்க்குற மாற்றங்கள் நடைபெறும். ஆனால் கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் பொறுமை இல்லை, ரொம்ப பொறுமையாக அவசியம். இது ஃபஸ்ட்டு வாரத்தில். ஸோ ஃபஸ்ட் வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சேஞ்சஸ் வராது. ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. வேலண்டைன்ஸ் டே வீக்கில் காதல், ரொம்ப நாளாக சொல்ல துடிச்ச காதல் வந்து சொல்ல போகிறீங்க. இல்லைனா நீங்கள் பார்க்குறது பெண்ணாக இருந்தால் ரொம்ப நாளாக இவன் சொல்லவானா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காதல் வந்து உங்களுக்கு நோக்கி வரும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஓப்பனாக வந்து அவங்க சொல்லினாலும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, அவங்க என்ன லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன், இல்லை அவங்க நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும். 2வது வாரம் மேபி நீங்கள் வந்து முதல் வாரத்திலே எதிர்பார்க்கலாம், இல்லைனா வந்து வருமா வராதான்ற குழப்பமாக இருக்கலாம். மேபி இது காதலாக கூட இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அதுக்கான கன்ஃபர்மேஷன் கவலைப்படாதமா 2வது வாரம் இருக்குது. ஆனால் இருந்தால் நீங்கள் போய் காதலை சொல்ல போகிறீங்க. நீங்கள் நேசிக்கிற பெண் வந்து ரொம்ப மிஸ்டிக்கலான பெண் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைனா வந்து ரொம்ப நல்லா குழப்பிட்டுருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று தெரிவு கிடைக்கும். மேபி நீங்கள் ஜாதகம், இல்லைனா ஏதாவது சைக்கிக்கு கூட பார்த்துருக்கலாம், டெராட் ரீடிங், மேபி இது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் காதில் போய் சொல்லுங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருக்கீங்க. ஃபினான்ஷியல் லாஸ், காதல் தான். யூ லவ் திஸ் பர்சன் வெரி மச். நீங்கள் ரொம்ப பொசசிவ் இந்த லவ்வர்ஸ் மேலே. ஏன்னா அதனால தான் நீங்கள் போய் சொல்ல போகிறீங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப பொசசிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கேர்சிட்டி, எங்கே அது போயிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படலாம். சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் குழப்பத்தை தான் போகிறீங்க. 3வது வாரம் ஹார்மனி. அதே மாதிரி இது வந்து கரியராக கூட இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப நாளாக இவங்க தான் என்னோடய பார்ட்னர், பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு உங்களை விட்டுட்டு வேறு பக்கம் போகலாம். இல்லைனா வந்து அந்த பார்ட்னர்ஷிப் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. கண்டிப்பாக ஃபினான்ஷியல் லாஸாக இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த காதல் மேலே நீங்கள் ரொம்ப பொசசிவாக இருக்கீங்க. இந்த பொசசிவ்னஸ் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாளில் தெரிய வரும்.
மேபி இந்த இந்த இடத்துல ஒரு போராட்டம் கூட இருக்கலாம் உங்களுக்கு. கரியரை பார்க்குறதா காதலை பார்க்குறதா அப்படின்னு. காதல் தான் வெற்றி பெற போது. உங்கள் காதலில் நிறையா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது 4வது வாரம். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக பேலன்ஸ்டாக ஆக்ஷன் எடுங்க. அறிவு சார்ந்து யோசிங்க. ஆனால் ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுக்காமல் தள்ளி போடாதீங்க. காதலை நோக்கி ஆக்ஷன் எடுத்துருங்க அப்படின்னு தான் உங்களுக்கு கைடன்ஸ். காம்படிஷன் உங்களுக்கு நிறைய பொறாமை வரும். மேபி நீங்கள் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம். இல்லைனா அவங்களுக்கு நிறையா உங்களுக்கு காம்படிஷன் இருக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமான ஆளாக இருக்கலாம். ஆனால் இந்த இந்த புயல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வீசுறதுக்கு காரணம் இந்த அப்பழுக்கு இல்லாத சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வரதுக்கு தான். ஏன்னா இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போராட வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ இந்த போராட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப அமைதியான வாழ்க்கைக்குள்ளே தான் போக போகிறீங்க. எமோஷனலாக ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. இந்த குழப்பத்துலேருந்தெல்லாம் வெளியில் வந்துடுவீங்க 4வது வாரம் பார்த்தீங்க அப்படின்னா. இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டீலாக கூட இருக்கலாம். ரொம்ப நாளாக சீக்ரெட்டாக வச்சுட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வரும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு க்ரியேட்டிவ் பண்ணுறது, ஏதோ ஒரு கொலாபரேஷன். ஆனால் அது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் காதலை சொன்னாலும் அது ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதுவுமே ஒரு விஷயந்தான் இங்கே. இந்த காதலை வந்து நீங்கள் ரொம்ப உங்களுக்குள்ளேயே வச்சுக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது வெளியில் சொன்னீங்க அப்படின்னா மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பொறாமையை பார்க்க வேண்டியிருக்குள்ள. அந்த பொண்ணு ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை உருவாக்குவாங்க. கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிவெடுத்து கல்யாணத்துக்கு கொண்டு போயிடுவீங்கன்னு நினைக்கிறியா? எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங். பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் வான்ஸ், த சேரியாட். ஸோ இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா லவ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் எல்லாமே வந்து ஆரம்பத்தில் ரொம்ப புயலடிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இறுதி வந்து ரொம்ப ஃபேவராக தான் இருக்கும். 2-3 மெசேஜஸ் பார்க்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் வந்து உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுத்துடாதீங்க. அது எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை விட்டு கொடுத்துட வேண்டாம் அப்படிங்கிறது தான் கைடன்ஸ் இப்போ உங்களுக்கு. நீங்கள் வந்து நிறைய வாழ்க்கையில் பட்டீங்க. மேபி இந்த போராட்டங்கள்லாம் உங்களை வந்து ரொம்ப அறிவாளியாக மாற்றிருக்கு. இந்த போராட்டம் எல்லாம் நவம்பர் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் எல்லாமே ரொம்ப அமைதியாக போகும். யூ ஆர் இன் அ ஓ மை காட், ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் கைஸ். பி கேர்ஃபுல். டீப் பர்சனல் ஸ்ட்ரென்த் அண்ட் பீஸ் தட் அஷ்யூர்ஸ் சக்ஸஸ். உங்கள் காதலில் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். இந்த காதில் டீப் பர்சனல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அவசியம். ஏன்னா இதை நிறையா பேர் சோதித்து பார்ப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ரொம்ப பட்டுட்டு ஓ மை காட் ஒரு காமிக் ஃபெமினன், மேபி உங்கள் மதர் ஃபிகர் இல்லைனா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு காமிக் ஃபெமினனால் நீங்கள் நிறையா பட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப அறிவு சார்ந்த இருக்கீங்க. ரொம்ப ஞானி மாதிரி ஆகிட்டீங்க. ஞானம் பார்த்தீங்க அப்படின்னா வயசாக அதுக்கு அறிவு ஜாஸ்தியாகும். ரொம்ப டயர்ஸமாக இந்த மாதிரி அலக்கழிக்கப்பட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்கனால உங்களுக்கு அதெல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடிச்சிட்ருக்கிறதுக்கு காரணம், இந்த காதலை ரகசியமாக வச்சுட்ருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா ரொமான்ஸ் இஸ் இன் த ஏர். அதை வந்து நீங்கள் வெளியில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் கைடன்ஸும் கூட. ஃபியர், வரிஸ், டென்ஸ் சிச்சுவேஷன். ஏன்னா இதை நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா உங்கள் காதலை கலைக்க நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸைட்டிங் ஈவெண்ட். நீங்கள் கல்யாணம் வரைக்கும் இதை வெளியில் யாருக்குமே சொல்ல வேண்டாம். திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுங்கள். கல்யாணத்தை முடிச்சுங்க. இல்லைனா தயவு செஞ்சு கல்யாணத்தை முடிச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கள். தட் இஸ் ஃபார் பெட்டர். இல்லை அப்படின்னா இந்த காதலை கலைக்க நிறைய பேர் சதி செய்வார்கள். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டேகர் எனர்ஜி அது வந்து முதுகில் குத்த ட்ரை பண்ணுவாங்க. இந்த காதலை நீங்கள் அடையக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ ப்ளீஸ் இந்த இதை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கோங்க. ரொமான்சஸ் இன் த ஏர். அதை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் அன் ஓல்டர் உமன். இந்த நம்ம 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி பார்த்தோம். நீங்கள் ஒரு வயசான பெண்மணியை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண தான் வேணும். அது உங்களோட பிரச்சனை. உங்கள் காதல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சண்டை போட்டு ஆகணும். அவங்க வந்து உங்களை முதுகில் குத்தி இதுலேருந்து இந்த காதலை முறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அவங்க சொல்கிறத நம்ப வேண்டாம். போய் கட்டுக்கதைகள் சொல்கிறது, இந்த பெண் அப்படி இப்படின்னு சொல்கிறது, உங்கள் ஃபேமிலியை பற்றி தப்பாக சொல்கிறது, இந்த மாதிரி எவ்வளோ கீழ்த்தனமான வேலையை வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா முதுகில் குத்துறதுங்கிறது அதுதான். ஸோ இந்த வயசான பெண்மணி வந்து உங்களை, அது யாராக வேணால் இருக்கட்டும், உங்கள் ஆன்ட்டி, அம்மா, இல்லை வந்து உங்களோட ரிலேட்டிவ், இல்லைனா பொண்ணு வீட்டு சைடு கூட பிடிக்காமல் உங்ககிட்ட கூப்பிட்டு பேசுகிறது, இந்த மாதிரி எந்த ட்ராமாவாக வேணால் இருக்கலாம். பட் ஓல்டர் உமன், உங்களோட வயசில் கொஞ்சம் ஜாஸ்தியானவங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க உங்களை குழப்பி விட ட்ரை பண்ணுவாங்க. பார்ப்போமே என்ன தான் அந்த ஓல்டர் உமன் சொல்கிறாங்க அப்படின்னு. சொல்கிறாங்க 6 ஆஃப் வான்ஸ். இதை வந்து நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. வெற்றி பெற்று வெளியில் வந்துடுவீங்க. அதில் உங்களுக்கு
சந்தேகம் வேண்டாம். I'm going to clarify this. Dagger energy. The world. முதுகில் குத்துற ஒரு ஆள் உங்களோட எனர்ஜியில் இருக்காங்க, உங்களை சுற்றி இருக்காங்க. அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். காமிக் ஃபெமின் எனர்ஜி. மதர் ஃபிகர். மை குட்னஸ், ஷீ இஸ் கோயிங் டு பேக் ஸ்டாப் யூ. கண்ட்ரோலிங் நார்சிசிஸ்டிக் டேஷ். ஸோ உங்கள் காதலை முறிக்கிறதுக்கு உங்கள் மதர் ஃபிகர், ஷீ இஸ் கோயிங் டு டூ லாட். எ லாட் மீன்ஸ் எ லாட். த எம்ப்ரஸ். ஏன் அப்படின்னா இந்த எம்ப்ரஸ் மேலே உங்களுக்கு பொறாமை. ஏன்னா உங்களுக்கு அவங்க மேலே இருக்குது அன்கண்டிஷனல் லவ். நீங்கள் அவங்கள பார்த்தா அவ்வளோதான் பொங்கி பிரவாகம் எடுத்துருவீங்க காதல்னால. ஏன்னா யூ லவ் தெம், ரியலி யூ லவ் தெம். ஏன்னா அவங்க ரொம்ப சாஃப்ட், ஜென்டில், பியூட்டிஃபுல் சோல், லைக் ரோஸ். சாஃப்ட். உங்கள் மனசளவுலேயும் சாஃப்ட், அவங்களும் சாஃப்ட். ஸோ உங்களுக்கு அவங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் மெல்ட் ஆகிடுவீங்க. அது இவங்களுக்கு பொறாமை தீயம், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த வக்ரம் வெளியில் வருது. மேபி அவங்க சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வளர்த்திருக்கலாம். நவ் தே ஆர் ட்ரைங் டு மேனிப்புலேட் யூ. இட்ஸ் நாட் ஃபேர். ஏன்னா அம்மாவே பையனை ஏதாவது சொல்ல போகிறேன். ஏன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல, நீங்கள் யாரையாக தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் உலக நியதி இல்லையா? அப்புறம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம்? இஸ் ஷி கோயிங் டு மேரி யூ? தட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஏன் தான் இப்படி கேவலமாக நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ தட்ஸ் தேர் கர்மா. ஸோ உங்களை துரோகம். ப்ளீஸ் whoever is watching this கிழவி is going to do lot means a lot. She is going to backstab you. திருட்டுத்தனம், குள்ளநரித்தனம், witchy woman. Oh my god guys, உங்களுக்கு இந்த காதல் வேணும் அப்படின்னா இந்த எனர்ஜிக்கிட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹேரஃபண்ட், கமிட்மெண்ட். திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் சொல்லுங்கள், டூ சம்திங். இல்லைனா யூ ஹாவ் டு ஃபைட். உங்களுக்கு தெரியும், யூனோ, ஸ்மார்ட் பாய்ஸ் இல்லை ஸ்மார்ட் கேர்ள்ஸ், யூனோ இவங்க எது தான் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யூ காட் த கீ. அவங்கள பற்றின ஒரு ரகசியம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ டோன்ட் வரி. காட் பிளஸ் யூ, சீரியஸ்லி. ஸோ இதுதான் நான் பார்த்த இவ்வளோ பைல்ஸில் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. காட் பிளஸ் யூ.